ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரிலீஸ் ஆன 2024 ரிலீஸ் ஆன ஐடிபிஐ ஓட நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு 3 டைப்பில் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எலிஜிபிலிட்டி பற்றி பேசலாம். ரெண்டாவது வந்து அதை எப்படி எக்ஸாமை கிராக் பண்ணலாம்னு பேசலாம். கிராக் பண்ணப்போ அப்புறம் இன்டர்வியூ, அந்த மெடிக்கலு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்னோட ஒரு 2 to 3 month எக்ஸ்பீரியன்ஸு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாம் ரேலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐடிபிஐ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதில் 1 2 3 4 5 6 7 or 8 சோனாகிட்ட தான் ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருக்கு. நான் கேரளாவில் இருந்து தான் நான் இதை அப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா, கொச்சி சோன் அப்போ ஸ்ப்ளிட் ஆகலை. ஸோ கொச்சி கேரளாவும் பெங்களூரும் வந்து ஒரு தனி, கர்நாடகா ஒரு சோனில் தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய செலெக்ஷன் என்னாச்சுன்னா, கேரளாவில் வேக்கன்சி கம்மி, கர்நாடகாவில் நிறைய வேக்கன்சினால என்னோடய போஸ்டிங்கும் கர்நாடகாவிலே ஆகிடுச்சு. ஓகே, இந்த டைம் அப்படி இல்லை. கொச்சியிலெல்லாம் செப்பரேட் வேக்கன்சி இருக்குது. அந்த மாதிரி சென்னை செப்பரேட் வேக்கன்சி இருக்குது. அது மாதிரி பெங்களூர் செப்பரேட்டாக வேக்கன்சி இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்லுக்கு என்ன தகுந்த மாதிரி அவங்கவுங்க கரெக்டாகிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி பார்த்து அவங்கவுங்க அந்த ஸ்டேட்லேயே கொடுங்க. இதுக்கப்புறம் நாம் மெயின் எலிஜிபிலிட்டியை பற்றி பேசலாம். மினிமம் 20 years, மேக்ஸிமம் 25 years தான். ஓபிசி பீப்புள்னால் ஒரு 3 years எக்ஸ்டென்ஷன் 28 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பின்ன வந்துட்டு இதில் மெயின் எலிஜிபிலிட்டினா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா, உங்களுக்கு 60% மார்க்கு கிராஜுவேஷனில் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும். ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி 60% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா அங்கே ஃபஸ்ட்டு டிவியில் அவங்க பார்க்குறது அதுதான், உங்களோட மார்க் பார்ப்பாங்க. அவங்க சிஜிபியில் ஏதாவது இருந்ததுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட், சிஜிபிஏ கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினா தான் போகும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, உங்களோட டிவி வந்துட்டு டிலே ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு மெயின்ஸு கிடச்சாலும் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிட்ற மாதிரி, வேலை கிடைக்கலன்னு இல்லை, ஒரு 2 month டிலே ஆகிட்டு மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட் வரும்போது தான் உங்களோட நேம் வரும். அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி நம்ம பேசுகிறது. அடுத்து வந்துட்டு இதோட எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக இதுக்கு வேண்டி பெருசாக எதுவும் படிக்க எல்லாம் தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் IBPS PO அண்ட் SBI PO ஆர் அதர் UIC எக்ஸாம். சேம் பேட்டர்ன் தான். ரீசனிங்கு, DIன்னு இருக்குது, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதை நான் பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷு, கவுண்டு, ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் 16 மார்க் இருக்குது. அதில் எப்படின்னா, அதில் கம்ப்யூட்டர் ஒரு 10 மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பின்னது வந்து பேங்கிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. நியூஸ், RBI பற்றி, அந்த ஸ்டேட் பேங்கு, அந்த மாதிரி செபி, அந்த பேங்கை பற்றி தான் மேக்ஸிமம் நியூஸ் வரும். அது இல்லாமல் ஸ்டாட்டிக் பேங்கிங்கும் வர சான்ஸ் இருக்குது. இந்த RBIயோட சப்சிடரிஸ் அந்த மாதிரி எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதில் லாஜிக்கல் ரீசனிங் எப்படின்னா, பசில்ஸு அந்த மாதிரி, ஆஸ் யூஷுவல் மெயின்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பசில்ஸு, இன்புட் அவுட்புட் இருக்கும். வேறு கோடிங் டிகோடிங் மெயின்ஸ் லெவலு, வேறு சிலோஜிசம், ரிவர்ஸ் சிலோஜிசம் இருக்கலாம். பின்ன வந்து DI 20 மார்க்ஸ் இருக்குது. ஒரு 4 DA இருக்கும். ஒரு பார்கிராஃப் DA இருக்கும். வேறு வந்துட்டு ஒரு டேபிள் DA, மிஸ்ஸிங் டேபிள் இருக்கும். வேறு சர்க்குலர் DA அந்த மாதிரி இருக்குது. அந்த 3 DA, பின்ன ஒரு கேஸ் லெட்டர் மாதிரி, இப்படி ஒரு 4 DA இருக்கும். ஸோ இதில் நான் எப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இருந்தால் இந்த எக்ஸாமை கண்டிப்பாக எழுதணும் தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இதோட பேஸ்கேயும் பாருங்கள், 6.14 to 6.5 கொடுக்குறாங்க. அரௌண்டு கையில் இதில் எப்படி சேலரி கிடைக்கும்னா, எப்படின்னா இதோட கேட்டகரிஸ் பொறுத்திருக்கு. பிரான்ச்சோட அர்பன், ரூரல், அப்படின்னா மெட்ரோவில் தான் ஹை சேலரி. எப்படின்னா HRI அலவன்ஸ் இருக்குது. அந்த அலவன்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் இருக்குது மெட்ரோ. அப்போ மெட்ரோவில் அர்பனை கேட்டகரியோட 3,500 அதிகமாக கிடைக்கும். அரௌண்ட் 48,000 per month உங்கள் கையில் கிடைக்கும். மெட்ரோனா, அர்பன்னா 45,000 உங்களுக்கு கையில் கிடைக்கும், எல்லா டிடக்ஷனும் சேர்த்து. ஸோ இது நம்ம இப்போது எக்ஸாமுக்கு வரும். இப்போ இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் அந்த 60 மார்க் இருக்குல்ல, இதில் தானே 1 hour அரௌண்டு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரீசனிங்கில் ஒரு 20 கொஸ்டின்ஸு, அந்த DAயில் ஒரு 10 கொஸ்டின், அந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு 20+ மார்க் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கவுண்டு ஈஸியாக இருக்கிற ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலே இந்த எக்ஸாம் கன்ஃபார்ம் கிளியர் இல்லைனாலும் கூட அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு டிவி அண்ட் இன்டர்வியூ. அதானே, டிவி அண்டு இன்டர்வியூ தான் இருக்குது. ஸோ அது டிவியில் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான் மெயினாக என்ன இருக்குன்னா, இது 60% மார்க் பார்ப்பாங்க. அவங்க காஸ்ட்டு
அது பார்ப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் என்னென்னா மெடிக்கலில் டிவிக்கு அப்புறம் இன்டர்வியூனா அவங்க ஹெட்டு அந்த ஜோனில் ஹெட் இருப்பாங்களே அவங்க 2 பேர் 3 பேர் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. இன்டர்வியூ பற்றி நம்ம பேசணுன்னா அவங்க மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போகிற டெசிக்னேஷன் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், சும்மா ஒரு கிளரிக்கல் போஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ அவங்க மெயினாக அவங்கள ஸ்பீக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் ஒரு செல்லிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னா இந்த ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் அவங்க பார்க்குங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நீங்கள் எங்கே சவுண்ட் கொடுக்கணும் அங்கே தான் உங்களோட போஸ்டிங். ஆஃப்டர் 3 இயர்ஸ் உங்களோட டெசிக்னேஷனே வேறு, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டில் ஆகும்போது இதை சேலரி விட டபுள் சேலரி கிடைக்கும் உங்கள் கையில். அங்கே ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் பண்ணுறோம். அங்கே என்ன ஆகுதுன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஜோன் வைஸ் இதெல்லாம் கிடைக்காது. பேங்க் டிசைட் பண்ணும். ஹைதராபாத், தெலுங்கானா, ஈவன் மும்பையில் கூட போஸ்ட் பண்ணலாம், எங்கே வேணால் போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்கே போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் அந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷு ஃப்ளூவெண்ட்டாக வரணும். அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. சேல்ஸ் இது இருக்கான்னு பார்ப்பாங்க. வேறு ஐடிபிஐ பற்றி நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட ஆப்பு அந்த மாதிரி எல்லாம் ஐடிபிஐ பற்றி உள்ள எல்லா நாலேஜும் தெரிஞ்சு தான் ஒரு இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணோம். ஸோ இன்டர்வியூ இதெல்லாம் முடித்து நீங்கள் கிளியர் பண்ணி இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு 3 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களை எந்த போஸ்ட்டில் நீங்கள் ஐடிபிஐயில் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்குற டெசிக்னேஷன் வந்து டெல்லர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேஷில் 1 மந்த் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு ஓகே ஆயிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரில் நீங்கள் செலக்ட் ஆனோன்னா உங்களுக்கு கிடைக்கிற பொசிஷன் சிஎஸ்சின்னு சொல்லும், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ 1 மந்த் உங்கள் கேஷ் ட்ரைனிங் அப்புறம் நீங்கள் சிஎஸ்சி டெஸ்க் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். கஸ்டமர் வரும், அவங்களுக்கு என்ன தேவை, அந்த பாஸ்புக் பிரிண்டிங்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதில் ஒரு 1 or 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் உங்களை ரிலேஷன்ஷிப் மேனேஜராக கூட போஸ்ட் போடலாம். எல்லா வேலையும் இவங்க கற்றுக்க முடியும். ரிலேஷன்ஷிப் மேனேஜராக போடலாம். கஸ்டமர்கிட்ட போய் அக்கௌண்ட் சோர்ஸ் பண்ணி கொண்டு வரதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட வேலை. அதுக்கப்புறம் மெயின் ரோல் எதுனா ஐடிபிஐயில் அசெட் ஆஃபீஸராக கூட போடலாம். உங்களை அசெட் ஆஃபீஸர்னால் லோன்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே லேர்ன் பண்ணி இல்லைன்னா அடுத்த பிரான்ச்சில் கேட்டுட்டு அந்த இதை பில்டப் பண்ணுறது தான் இது. ஸோ இது ஐடிபிஐயோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா வேலையும் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ பேங்கிங் ஒரு சீரியஸாக பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஐடிபிஐ நீங்கள் சூஸ் பண்ணல. கரியர் க்ரோத்து நல்லாயிருக்கு, ப்ரமோஷன் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்ல சேலரியும் ஆகியிருக்கு. பார்த்து நீங்கள் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் எக்ஸாம் ரேலி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.